நவம்பர் 22, 2025, 22/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் மாலை 4:47 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். வளர்பிறை திவிதியை திதி மாலை 5:13 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம் மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று தனுராயணம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று மாலை 4:47 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மாலை 4:47 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில இருக்காரு. சந்திரன் குருவின் பார்வையில இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைகிறார். ஒரு உச்ச கிரகத்தின் பார்வையில நீச்ச கிரகம் வந்தா நீச்ச பங்கம். இதனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வீடு சார்ந்த சொந்த வீடு வாங்கறதுக்கோ சொந்த மனை வாங்கறதுக்கோ எடுத்த முயற்சியில திடீர் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பிரச்சனையே சந்தோஷமா மாறித்தன எந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் பலமிக்கவர்களாக இருந்தாலும் உங்களுடைய வாக்கு சாதுரியம் அல்லது உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உறவுகளிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால எதை பேசினாலும் கெட்ட பேர் வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலை விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நீங்க எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வியாபாரிகளுக்கு சற்று இழுபறி நிலைமை ஏற்படும். அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரிடம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் சொல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 4:30 மணிக்கு மேல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். குறிப்பா சந்திரன் குரு பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக மாலை 4:47 மேல உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ரிஷப ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை குருவின் பார்வையில இன்னைக்கு சாயந்தரம் 4:47 வரைக்கும் சந்திரன் அங்க இருப்பாரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டத்தின் உதவியும் உங்களுடைய சக பணியாளர்களுடன் இணக்கமான சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சாயந்தரம் 4:47 சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோட பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு திடீர் தனயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இதுல 2ஆம் வீட்டு அதிபதி புதனும் வக்கர கதியில இருக்காரு. அதனால உங்களுக்கு கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தன லாபம் தன வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய தந்தை வழி அல்லது உங்களுடைய முன்னோர்கள் வழியில ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் குறைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் அவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும்.
தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனா மாலை 4:47 மேல சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஆனா அந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமையக்கூடிய வகையில இருக்கும். குறிப்பா உங்களுக்கு பண வரவில் இருந்த தடைகளை போக்கக்கூடிய வகையில இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்றவங்களால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உறவுகள், குறிப்பா உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களுக்கு சில பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். தந்தைக்கு நீங்கள் நல்ல ஆலோசகராக செயல்படுவீங்க. தந்தைக்கு நல்ல உற்ற துணையாக இருந்து செயல்பட்டு அவருடைய கஷ்டங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலை 4:47 மேல சந்திராஷ்டம் வந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஜாலியா பேசுவீங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்க. ஆனா திடீர்னு கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. குதர்க்க வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. சக பணியாளர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய இன்றியமையாத செயல்பாடு அவர்களுடைய சிக்கலான தீர்வுகளுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு, வளர்பறை சந்திரன். இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாம எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம் மாலை 4:47 வரை. அதனால பேச்சின் மூலமாக அடுத்தவர்களை கவரும் ஆற்றல் ஏற்படும். மாலை 4:47 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு போய் குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம். உங்கள் குடும்பத்தில் புதிய உறவுகளோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாக புதிய உறவுகள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான செய்தி வருகின்ற யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல, கடன் விஷயத்துல அரசாங்க ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். டாக்டர்ஸ் இத்தனை நாளா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தப்பா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு அதுக்குண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. புதுசா மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சுழுவா முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்க குடும்பத்தில் இருந்த எதிரிகள் தொல்லை அடங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். குடும்பத்துல பண பற்றாக்குறை தீருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் சங்கமம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வருமானத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்கு முயற்சிகள் எடுத்து அதன் மூலமாக ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு உச்ச குருவின் பார்வையில. இதனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல, வியாபார விஷயத்துல, படிப்பு விஷயத்துல எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுவும் குறிப்பா படிக்கிற குழந்தைங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பீர்கள். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற்று அதன் மூலமாக உங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பா உங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த ராசிக்கே பொருத்தமா இருக்கு. ஆனா புனர்பூச நட்சத்திரத்தில் உங்க நட்சத்திரநாதன் குரு தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பாரு. இதனால உங்களுக்கு தந்தை மூலமாக பங்காளி சண்டை ஏதாவது இருந்ததுன்னா அதுலயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கும் தீர்ப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் தொல்லை அடங்கும். குறிப்பா உங்க வாழ்க்கை துணை சம்பந்தமான எதிரிகள் விஷயத்துல அவங்களால ஏற்பட்ட குழப்பங்களோ இல்ல அவங்கள வச்சு ஏற்படுத்தின குழப்பங்களையோ நீங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். உங்க குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அது படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, வயதுக்கு வந்த வயசானவங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவர்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். வியாபார விஷயமாக அரசாங்கத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல படிப்பு சம்பந்தமாக சற்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, குதர்க்க எண்ணங்களால் இந்த தடுமாற்றம் வியாபாரத்தில் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, அதுவும் நீங்க கேட்டரிங் சம்பந்தமா ஹோட்டல் நடத்துறவரு, காஃபி ஷாப் நடத்துறவரு, டீ கடை நடத்துறவரு, இந்த மாதிரி இருந்துன்னா அரசாங்க குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு, அதாவது மாலை 4:47 மேல உங்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளின் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள், புதிய எதிர்பார்ப்புகள், வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். அதுவும் குறிப்பா இன்னைக்கு சாயந்தரம் 4:47 மேல குழந்தைகளுடைய வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்காக எங்கேயாவது வெளியூருக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்க ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகமான நாள். சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுக்கு அபிஷியலா நீங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும். இடமாற்றத்திற்கோ அல்லது பதவி உயர்வு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல மாற்றம் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வயிறு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள செலவுகள் ஏற்படும். மருத்துவ ரீதியாக பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனா இன்னைக்கு உடம்புல ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 4:47 மேல அந்த அசௌகரியம் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய வியாபார விஷயமாகவோ அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயமாகவோ ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கன்னி ராசி மன நிறைவை தரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய வெற்றிகள், வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். மாலை 4:47 சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது குரு சந்திரன் பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தாய் வழி உறவுகளுடன் உங்களுடைய கௌரவ பிரச்சனை தீருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல வெற்றிகள் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்துல அரசாங்க ரீதியான குழப்பங்கள் இருந்ததுன்னா அதுல தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு பெரிய நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சந்தோஷ அனுபவங்களால் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் கௌரவத்தை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பங்காளி சண்டையில வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பங்காளி சண்டை இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமா பங்காளிகள் உங்க பேர்ல கேஸ் போட்டிருந்தாங்க, இல்ல பங்காளிகள் மேல நீங்க கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வெற்றி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்கள் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். உங்க கௌரவத்துல நீங்க ஒரு பெரிய சாதனை செய்வீங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். துலாம் ராசி ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதுவும் வளர்வரை சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருக்காரு. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய லாபங்கள் பெருகும். குறிப்பா உங்களுடைய வேலை விஷயமாக உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய
குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்துல நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அவர்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். மாலைக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரித்து பணவரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்க குடும்ப விஷயத்துல அடுத்தவங்க மத்தியஸ்தம் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை கொண்டு அடுத்தவர்களின் சிக்கல்களுக்கும் தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோரின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும். வேலை சம்பந்தமா நீங்க எடுத்த முயற்சி ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த விஷயத்துல நீங்க இன்னைக்கு ஒரு புதிய மாற்றத்தை உணர்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சந்தோஷகரமான நாள். நீங்க பேச்சுவார்த்தையில இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்க. நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால அடுத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப நட்பு பாராட்டுவார்கள். உங்களுக்கு புதிய அறிமுகங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால 3 விதமான வருமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். தந்தை மட்டுமல்லாமல் எதிரிகள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. ராசியில 4 கிரக சேர்க்கை குருவின் பார்வையில இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். உங்களுடைய வேலை சம்பந்தமா உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல தடுமாற்றம் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய அந்த ரெக்கக்னிஷனும் அந்த பதவி உயர்வோ தாமதமாகறதுக்கு வாய்ப்பாயிடும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு 2-9 அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக, அதாவது குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம், இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை, பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவசரத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்க வார்த்தை உங்க கௌரவத்தோட சம்பந்தப்படுறது. புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால இடமாற்றம் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தராது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதர்க்க எண்ணங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். நீங்க வேண்டாத விஷயத்துக்கு தப்பான எண்ணங்களை வளர்த்துக்கிறீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. மதியத்துக்கு மேல ஒரு பெரிய பண வரவு குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு பண லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி. இன்று மாலை 4:46 வரை சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்காரு, குருவின் பார்வையில. இதனால உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படும். சில சமயம் நீங்க இந்த லாட்டரி டிக்கெட்டு இல்லாட்டி ஏதாவது அதிர்ஷ்டத்துக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது விரயம் கிடையாதுங்க, இது முதலீடு. அதனால இன்னைக்கு அவசரப்பட்டு அதை வேண்டான்னு சொல்லிட்டும் நெகட்டிவா சொல்லிடாதீங்க. அதே சமயம் உங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளிலும் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு மொத்தம் உங்களுக்கு செலவு தான். ஆனா சாயந்தரம் 4:47 சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது குரு சந்திரன் பரிவர்த்தன யோகம் திடீர் தன யோகத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை உங்களுக்கு கவலைகள், குறிப்பா தொழில் விஷயமா அலைச்சல், கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களால் உங்களுக்கு தடுமாற்றம், வாழ்க்கை துணை சம்பந்தமாக வீண் விரயங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும்.
ஆனா சாயந்தரம் 4:47 சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது எதிரிகள் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட பலன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பம் அமையாமல் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு தம்பதி சமேதராக காட்சியளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை உங்களுக்கு கவலைகள் ஏற்படும். வீண் விரயங்கள், மனசுல தேவையில்லாத எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனா மாலை 4:47 சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். கடல் கடந்த வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த வழக்குகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தந்தை மூலமாக சுப செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா அது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுடைய தந்தைக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துவீர்கள். இது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். மகர ராசி, லாப மற்றும் விரயஸ்தானங்கள்ல சந்திரன் வளர்வரை சந்திரனா இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. லாபஸ்தானத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில, அதனால உடன் பணியாற்றுபவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய லாபத்துல அவர்களுடைய பங்கு அபரிமிதமானதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. வாழ்க்கை துணை மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய வியாபாரத்துல புதிய முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும். ஆனா அந்த செலவுகள் உங்களுடைய சந்தோஷத்திற்கான செலவுகளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அல்லது ஃபைன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் செலுத்துறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த செலவு சாயந்தரத்துக்கு மேல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மாற்றம்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்க ரொம்ப பக்கபலமா இருந்து செயல்படுறதுனால அவர்களால் உங்களுக்கு பாராட்ட மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல சற்று பிடிவாதத்துடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்க குழந்தைகளை நினைச்சு கவலைப்படுவீங்க. அவர்கள் விஷயத்துல நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தி ஆகும். அதனால நீங்க யாருகிட்ட பேசினாலும் சரி, கூட பிறந்தவன்கிட்ட பேசினாலும் சரி, இல்ல நீங்க பெத்துக்கிட்ட குழந்தைங்க கிட்ட பேசினாலும் சரி, அந்த குழந்தைகள் விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்க பிடிவாதம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கும்ப ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். அதே சமயம் உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய லாபம் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பா வழக்கு விஷயத்துல அல்லது உங்களுடைய கடந்த கால தவறுகள் விஷயத்துல நீங்க அதை சரி பண்ணுவதற்குண்டான திருத்திக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்துல பெருசா பாதிப்பு இல்லை. உடம்புல ஒரு ரெக்கவரி தெரியாது. பட் இருந்தாலும் அவசரப்பட்டு அதிகமா அலைஞ்சிங்கன்னா, நேரம் காலம் பார்க்காமல் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணினீங்கன்னா உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் மனக்குழப்பங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதனால உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அவச்சொல் விலகும்.
மாலைக்கு பிறகு பதவி உயர்வோ அல்லது உங்களுடைய இடமாறுதல் அப்ளிகேஷனோ அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான தடைகள் விலகும். வருமானத்திலிருந்து தடைகள் விலகுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஆனா அதே சமயம் கடனை வச்சுதாங்க உங்களுடைய பிசினஸை டெவலப் பண்ணணும். அதனால உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த குழந்தைகளின் உதவியை கொண்டு உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில வெற்றி அடைவீங்க. மீன ராசி பாக்கிய மற்றும் தசமஸ்தானங்கள்ல 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு, வளர்வரை சந்திரனா. இது உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கும், வருமான அதிகரிப்பு ஏற்படுத்தும், சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க வீட்டு சம்பந்தமா ஏதாவது வரி கட்டணும், இல்ல ஃபைன் ஏதாவது கட்டணும், இல்ல அந்த வீட்டுக்கு பேலன்ஸ் பெண்டிங் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா குழந்தைகள் மூலமாக சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் புதிய உதவிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகள் விஷயத்துல உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கும் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளால் இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நல்ல முடிவு எடுக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்கள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்னைக்கு கொஞ்சம் இருந்தாலும் அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். நல்ல யோசனை இருந்துன்னா பரவாயில்ல, தப்பா யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சங்கடப்பட்டு அதுக்கப்புறமா புலம்பி பிரயோஜனம் இல்லை. குழந்தைகள் விஷயத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி வருவதில் தாமதம் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய அல்லது உங்களுடைய பையனோ பொண்ணோ வேலைக்கு போறாங்கன்னா அந்த வேலை சம்பந்தமாக பிசினஸ் சம்பந்தமாக அவர்கள் எடுத்த முயற்சிகள் விமர்சனத்துக்கு ஆள்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள்.